बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमितपादुकाभ्याम् जानकीकान्तस्मरणं जय 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 बोल सद्गुरु महाराज की जय. நம்ம வால்மீகி ராமாயணத்தில் குளிச்சுட்டு இருக்கோம். இந்த வால்மீகி ராமாயணங்கிறது ஒரு நதி அப்படிங்கிறார். இது எந்த நதியில் உண்டானதுன்னா வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி புனாத்துவா புனாதி வனம் புண்ணியா ராமாயண மகாநதி. வால்மீகி கிரி சம்பூதா, இந்த ராமாயணமாகிய நதி ஒரு வால்மீகிங்கிற மலையிலேருந்து வருது. வால்மீகியை ஏன் மலைன்னு சொல்லணும்னா பாகவதாலாம் மலை மாதிரி இருப்பாளாம். எப்படிதான்னா அபிமூயமான வியசனைஹி யதா அதோட்சத சேதசா. மழை அடித்து நொறுக்கினா கூட இந்த மலை அசையாமல் இருக்கும் பாருங்கோ. அது மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாகவதால் தாங்கிட்டு இருப்பா. இந்த கஷ்டமும் பாகவதால் தான் வந்து மாட்டேங்குது. எல்லாரையும் அழிச்சு எங்களையும் காப்பாற்றுன்னு வந்து இந்த பாகவதால் தான் ஜாஸ்தி கஷ்டம் வருது. ஏன்னா பாக்கி கஷ்டம் வந்தால் அவன் தாங்க மாட்டான்னு தெரியும் பொழுது கஷ்டத்துக்கு. ஆனால் பாகவதானுக்கு இந்த கஷ்டம் வந்தாலும் அவளும் எல்லாம் கிட்டா இஷ்டம் அப்படின்னு எல்லாம் பகவானுடைய சங்கல்பம்னு ஈஸியாக எடுத்துன்னு போயிடுறான். அதனால் அதில் அழகாக பாகவதத்தில் ரித்துக்களை வர்ணிக்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் அதில் தான் இதை சொல்கிறான். கிரையா வருஷதாராபிகி ஹன்யமானாக நவிவ்யசுகு. அந்த பிருந்தாவனத்தில் ஒரு கிரி தான் இருக்குது, அதனுடைய சீக்கிரங்களாக இருக்கும் போல. இல்லை பொதுவாக சொல்கிறார், எவ்வளவு மழை அடித்தாலும் அந்த மலை எப்படி தாங்கின்னு இருக்கோ அது மாதிரி அபிபூயமான வியசனைகி. இந்த மனசுனால தானே நம்ம கஷ்டப்படுறோம். கஷ்டம் எல்லாம் மனசில் தான் வருது. தூங்கும்போது யாரும் கஷ்டப்படுறாலும் தூக்கம் வரலையேன்னு கஷ்டப்படுறாலே கூட தூங்கின பிறகு கஷ்டப்படுறதில்லை. தூங்கும்போது ஏன் கஷ்டப்படுறதில்லை? இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் புத்திர சோகம். ஒரு அப்பாவுக்கு குழந்தை போயிடுத்துனா பையன் அப்பாவுக்கு காரியம் பண்ண போய் சில இடத்துல அப்பா பையனுக்கு காரியம் பண்ண மாதிரி ஆகிடும். ஏக புத்திரனா இருந்தது கஷ்டம் அது மாதிரி ஆகிடுத்துனா அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா அப்பா குழந்தை போயிடுதுன்னு நினச்சி அழுது தூங்கிட்டா வச்சுங்கோ, அப்போ கஷ்டம் இல்லை. முடிச்சின உடனே அப்பா பையன் போயிட்டானே அழுறான். தூங்கும்போது கஷ்டம் எங்கே போச்சுன்னா தூங்கும்போது மனசு இல்லை. மனசுனால தான் எல்லாம் கஷ்டப்படுறான். தூங்கும்போது மனசு அடங்கி போகிறதுனால கஷ்டமே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்லாம் கூட அனஸ்திஷியான்னு மறந்து போகிறதுக்கு ஏதோ மயக்க மருந்து என்ன கொடுக்குறாங்க, மயக்க மருந்தே இந்த மனசை அடக்கிறதுக்கு தான். அப்போ அந்த கஷ்டம் தெரியாது, ஆப்ரேஷன் பண்ணுற கஷ்டம். ஒரிஜினலாக மனசை யார் அடக்கி வச்சுருக்காலோ அவருக்கு தனியாக அந்த மயக்க மருந்தே அவசியம் இல்லை. ஆலங்குடி சுவாமிகள்னு முடிகொண்டான், அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணினாராம். இங்கே கும்பகோணத்தில் யாரோ டாக்டர் மகாதேவன் பேர் சொல்கிறான். அவரை சொன்னாராம், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லு, நான் தியானத்துக்கு பேர் நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கணுன்ட்டான்னு. அவள் என்னடனா அவளுக்கு அந்த மனசுக்கு தான் கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால மனசை அடக்கினதுனால எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ பாகவதாவுக்கு ஏன் கஷ்டம் வரது இல்லைன்னா பாகவதா அந்த மனசுனால என்ன பண்ணுறா, பகவானே நினச்சிட்டு இருக்கா, இல்லை பஜனை பண்ணிட்டு இருக்கா, அந்த மனசுனால வேறு ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கஷ்டம் வந்துட்டு பாகவதாட்ட வந்து மாட்டிட்டு இவன்கிட்ட வந்து அவன் கஷ்டமே பட மாட்டேங்கிறான்னு அப்புறம் கிளம்பிடும். பாகவதாட்ட வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாகவதால் எப்படி சகிச்சிப்பாலோ அது மாதிரி மலை இருக்குது, மலை ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறா. அப்போ பாகவதாலும் மலையும் ஒன்று அப்படின்னு பாகவதத்தில் இருக்குது. கோவர்த்தன மலையே பாகவதராக வர்ணிக்கிறார் கோபிகைகள். ஹந்தாய மத்ரிரபலாகரிதாசவரியகா யத்ராம கிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதகா மானம் தனோதி சககோ கணயோஸ்தயோர்யத்
பாணிய சூயவச கந்தர கந்த மூலை அந்தாயமத்ரிரபலா ஹரிதாசவரியா. இந்த கோவர்தனமலையை பார்த்தா ஒரு பாகவதர் மாதிரி இருக்கு. எப்போதுமே பாகவதர் நிமிர்ந்து உட்காந்துருப்பா. பழைய காலத்தில் பஜனையெல்லாம் பார்க்கும்போது அப்படி நிமிர்ந்து உட்காந்து அப்படி ஜாலரை போடுவா. உட்காந்தா கடைசி வரையும் அப்படியே உட்காந்து பஜனை பண்ணுவா. அண்ணா உபன்யாசத்தில் பார்த்தா போகிறோம், இப்படியே உட்காந்துருந்து நம்மளாவது இப்படி ஆடிட்டு இருப்போம், அவர் அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். அப்படி அந்த பாகவதால் இந்த மலை இருக்கிறத பார்த்தா பாகவதால் அசையாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. மலையில் புல் இப்படி மண்டி இருக்கு. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா பாகவதால் பஜனை பண்ணும்போது மேனி செலுத்து இருக்குமே அதை மாதிரி இருக்குங்கிறார். மலையில் அருவி கொட்டுறதை பார்த்தா பாகவதால் பகவான் நினச்சி கண்ணீர் விடுற மாதிரி இருக்கு. மலையில் அந்த தாதுப்படிகள் கருப்பு சேப்பு இது மாதிரி சேப்பான தாதுப்படிகள் வெள்ளையான தாதுப்படிகள்லாம் பார்த்தா ஏதோ விபூதி குங்குமம் இல்லை கோபி குங்குமம் இருக்க மாதிரி இருக்கு. பாகவதால் ஆற்றுக்கு வந்தால் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு பழம் தீர்ச்செல்லாம் கொடுப்பா. அந்த மலையில் வரவாளுக்கும் அந்த மலை என்ன பண்ணுறது, அந்த பழங்கள் தீர்ச்செல்லாம் கொடுக்குறது, தங்கறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி மலையில் குகையும் இருக்குது. இது சொல்லும்போது ஒரு ஞாபகம் வந்தது. இப்போ தான் நான் கோயம்புத்தூரில் ஒரு சப்தாகம் வந்துட்டு வரேன். அந்த கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டிக்கிட்ட அணுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு இருக்குது. இது என்ன அணுவாவி, இது மலையில் ஏறி போகணுன்னா போயிட்டு வந்தேன் காலம்பரை. அதுக்கு ஏன் அணுவாவின்னு பேர் வந்துட்டு பார்த்தா அதில் போடு சேத்திர மகாத்மியம் இருக்கேன். ஹனுமான் சஞ்சீவி மலை எடுத்துன்னு வரும்பொழுது அவருக்கு தாகமாக இருந்தான். தாகமாக இருக்கே என்ன பண்ணுறது தெரியலையேன்னு முருகனை நினச்சிட்டாராம். உடனே முருகன் தன்னுடைய வேளால் ஒரு சுனையை, ஒரு வாவின்னா சுனை அர்த்தம், ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணினான். அந்த ஹனுமனுடைய வாவி அது அனுமனுங்கிற அதுக்கு மருவி அணுவாவின்னு பெருசு. அந்த சுனையிலேருந்து தீர்த்தத்தை குடிச்ச பிறகு அங்கே வள்ளி தேவசேகர சொல்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு கேட்டுமே ராமரே ஸ்கந்த புராணம் கேட்டோன்னா இப்போ ஹனுமான் கேட்க மாட்டாரா. அதனால் ஹனுமானும் அந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பினார்னு அந்த மலை ஒரு 600-700 படி இருக்குது. 1/2 மணி 3/4 மணியில் ஏன்னா நான் 1/2 மணியில் ஏறினீங்க, எல்லாம் 1/2 மணியில் ஏற முடியுமா, சில பேர் வந்து 1 மணி நேரம் ஆகும். சௌரியப்படி ஏறி அங்கே தரிசனம் பண்ணலாம். அந்த ஏற்படுத்தின தீர்த்தம் இன்றைக்கி அந்த ஊர்க்காராளுக்கு தீர்த்தம் உபயோகமாக இருக்குது. பெரிய தடாகம்னு அந்த இடத்துக்கு பேர் கோயம்புத்தூரில் இருக்குது. அப்போ என்னன்னா பாகவதால் எப்படி அங்கே ஒரு மலையில் குகையெல்லாம் இருக்குது. எப்படி ஒரு மலை வரவாளுக்கு பாகவதாவுக்கு தங்கறதுக்கு பாகவதால் இடம் கொடுத்து தீர்த்தம்லாம் கொடுக்குறாளோ அது மலை மாதிரி பாகவதால் இருக்கா, இல்லை பாகவதால் மாதிரி மலை இருக்குது. அதுக்காக சொல்லுங்கள். மலை குகையில் சில சமயம் கிருஷ்ணன் கோவர்தன மலை குகையில் ராதையோட தங்குற மாதிரி இந்த பாகவதாவுடைய ஹிருதயத்திலையும் கிருஷ்ணன் ராதையோடு இருக்கான். சேதசி அம்புஜலோச்சனோ எருபதிகி கேள கிளம்புராதையான்னு இவர் மருதானல்லூர் சத்குரு சுவாமிகளுடைய தியான ஸ்லோகத்தில் வருது. அவர் வந்து எப்படி இருக்காருன்னா அந்த கேரளாக்கார எப்படி இருப்பான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த சங்கரா மடத்தில் இருக்கிறவா, ஏன்னா ஆதிசங்கரை ஏற்படுத்தினது தானே. அவள் அப்படின்னா அந்தசாக்தா பகிஷைவாக விவகாரேஷு வைஷ்ணவாக. இது வந்து கேரள ஒரு சம்பிரதாயம். கேரளாவில் எல்லாருன்னா விவகாரேஷு அவள் பேர் வச்சுக்கிறது எல்லாம் கேசவன் நம்பூதிரி, மாதவன் நம்பூதிரி, நாராயணன் நம்பூதிரின்னு கேசவா நாராயண மாதவா கோவிந்தன் இப்படி இந்த 12 நாமங்கள். அந்த விவகாரத்துலலாம் அவள் வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கும். வெளியில் பார்த்தா பகிஷ் சைவாக விபூதி இட்டுன்னு இருப்பாள். உள்ளுக்குள்ளே போனால் அந்த சாக்தாக ஒரு பகவதி சேவைன்னு ஒன்று எல்லாத்தையும் அவள் வாரத்தில் ஒன்று வச்சுட்டு காலம்பரை ஒரு சாயங்காலம் ஒரு பூஜை பண்ணுவாள். அந்த உள்ளுக்குள்ளே சாக்தாலாகவும் வெளியில் சைவாலாகவும் விவகாரத்தில் வைஷ்ணவானாகவும். அது மாதிரி தான் காஞ்சி மடம் அவள் என்ன கேரளாக்காரர் தானே ஏற்படுத்தினார் 4 மடம். அந்த மடத்தில் இருக்கிறவனுடைய சம்பிரதாயத்தையும் பார்த்தா உள்ளுக்குள்ளே தனியாக காமாட்சி பூஜை ஏதோ ஒரு பூஜை தனியாக பண்ணிப்பாள், தேவி பூஜை ஒன்று பண்ணுவாள். வெளியில் சைவாலாக இருப்பாள், விபூதி எடுத்துருப்பாள். அப்புறம் நாராயண ஸ்மிருதி நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பாள். அது மாதிரி இந்த மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள், எது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, என்ன சொல்ல வைக்கிறாரோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த மருதானல்லூர் சத்குரு சுவாமிகள் எப்படி இருப்பாருன்னா
यस्याङ्गं कनकाभकामसदृशं फालं त्रिपुण्ड्राङ्कितं फालं त्रिपुण्ड्राङ्कितं நெத்தியில விபூதி இட்டிருக்கா. வாணி ஸ்ரீ ரகுநாத நாம சுதயா பியாத்ரா சகிருத்தாரியா, வாயில எப்போதும் ராமராம ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கா. சேதசி அம்புஜலோஜனோ எதுபதிகி கேலதி அலம் ராதியா, இந்த மாதிரி வெங்கட ராமதேசிகவரம் சர்வாத்மனாகம் பஜேன்னு. அப்போ அவருடைய ஹிருதயத்தில் ராதாகிருஷ்ணன் லீலையை பண்ணிட்டு இருக்கார். அவர் அதுக்கு அழகாக அவர் சொன்னார். மருதானந்த சத்கிருஷ்ணர் ராதா கல்யாணம் எப்படி பண்ணுவார்னு நான் கேட்டேன் ராமகிருஷ்ண பாகவதர்கிட்ட. அவர் ராமராமா தான் சொல்லிட்டு இருக்கார். அவர் மடத்துலேயும் ராமரை தான் வச்சுட்டு இருக்கார் பூஜைக்கு. ராதா கல்யாணம் எப்படி பண்ணுவார்னு கேட்டேன். அதுவா உள்ளுக்குள்ள தியானம் வந்தாலே அந்த ராதாகிருஷ்ணனுக்கு ராதா கல்யாணம் பண்ணிடுவார், வெளியில் ராமர் வச்சுட்டு இருந்தாலும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சேதசி எப்படி பாகவதால் ஹிருதயத்தை ராதாகிருஷ்ணன் லீலை பண்ணுவாரோ அது மாதிரி இந்த கோவர்தன மலை குகையிலையும் பகவான் இருக்கா. இப்போ சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். வால்மீகி கிரி சம்பூதா, வால்மீகி மலை மாதிரி இருக்கா. அவருடைய ஹிருதயத்தில் சீதாராமர் விளையாடிட்டு இருக்கா. அவர் அந்த மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி வால்மீகியாகிய மலையிலேருந்து இந்த ராமாயணமாகிய நதி உண்டான். நதியினுடைய லட்சியம் என்னடானா சமுத்திரத்தை போய் அடையணும். அந்த காலத்தில் ஃப்ரீயாக விட்டுன்னு இருந்தா. ஏன்னா நதி சமுத்திரத்தில் சங்கமம் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா பதி பத்னியை பிரிக்கக்கூடாது. அன்றைக்கி கல்லணைன்னு ராஜா கட்டினா கூட அதை பிரிக்கிறதுக்காக கல்லணையை கட்டினா கூட மொத்தமாக நதியை தடுத்து நிறுத்தத்துக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் அணை கட்டலை. இப்போ அணையை கட்டி என்ன பண்ணுறான்னா பதி பத்னி வியோகத்தை பண்ணிவிடுறான். அதனாலேயே இப்போ நிறைய பேர் அது மாதிரி ஆகிடுறாங்க உலகத்துலேயும். அது மாதிரி சமுத்திரத்தில் அதை சொல்கிறான் சமுத்திரத்தில் அந்த நதி சங்கமம் ஆகாமல் இருந்ததுன்னா சமுத்திர நீர் இன்னும் உப்பாகி அந்த அங்கே இருக்கிற ஜந்துக்களுக்கு கஷ்டம் ஜாஸ்தியாகிடும். அதனால் நதியில் முதல்ல ஜலம் வந்தால் டேமை திறந்து அது சங்கமம் ஆகிட்டு இருக்கணும். அது ஒரு விஷயம் அது. அதனால் ராமசாகர காமினி இந்த ராமாயணமாகிய நதியில் நம்ம குளித்தோன்னா ராமசாகரத்தில் கொண்டு ராமர்கிட்ட கொண்டு விட்டுடும். சில நதி அங்கே ஓடுறது, சில நதி இங்கே ஓடுறது. இப்போ காவேரி வடக்கு இருக்கிறவாளுக்கு கிடைக்காது. அங்கே காசியில் இருக்கிறவாலாம் காவேரியில் இங்கே குளிக்கணும். நம்மெல்லாம் பிரயாக்ராஜில் குளிக்கணும், இங்கேருந்து அங்கே போகணும். இந்த ராமாயண நதி இருக்கே எல்லா ஊர்லேயும் ஓடிருக்கு. புனாதி புவனம் புண்ணியா, புவனம்னா இந்த ஊரில் இல்லை, அந்தந்த ஊர்லேயும் எத்தனை விதமான ராமாயணம் இருக்குதுன்னு ரங்கஜி ரிசர்ச் பண்ணி எல்லா விதமான ராமாயணத்தையும் எழுதி சொல்லியிருக்கார். அதான் விசாகாமணி அதை சொல்லியிருக்கா. எந்தெந்த பாஷையில் எல்லாரும் ராமாயணத்தை படிக்கிறா அப்படின்னு எல்லா ஊர்லேயும் ராமாயணம் படிக்கிறார். புனாதி புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. இந்த ராமாயணம் ஆகிய மகாநதி நமக்கு ஒரு வெயில் காலத்தில் இந்த ராமாயண நதியில் நம்ம ஒரு 2 மணி நேரம் இப்படி குளிப்போம். ராமர் பிறந்து ரொம்ப நேரம் விளையாடினதா தெரியல. தியாகராஜர் ஏதோ பாலலீல சொல்லணும்னு சொல்கிறார். ஏன்னா அது அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்குது. நூத்தன நவநீத பக்ஷினே அப்படிங்கிறார். ராமர் ஊறி அடித்து வெண்ணெய் திருடினார்னு அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்குது. அத்தியாத்ம ராமாயணங்கிறது வேதாந்தமாக சொல்கிற ராமாயணம். அதில் ராமர் வெண்ணெய் திருடின லீலை பாலலீலையெல்லாம் இருக்குது. அதனால் நமோ சுகனுதாய தீன பந்தவே, சுகர் அவரை போற்றார்னு. இந்த ராமர் வெண்ணெய் திருடி சாப்பிட்டா, கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டான்னாலே நன்னா, அதுதான் நன்னா இருக்கு. இவரை ராமர் வெண்ணெய் திருடினார்னா ராமர் திருடிருப்பாரா? ராஜா வீட்டு போய் எது திருடணும்? இருந்தாலும் குழந்தையினுடைய சுபாவம் அது மாதிரி சில லீலைகள் பண்ணால் அவர் விளையாட்டில் சேர்த்துக்கலையா யாருமே. விளையாட்டில் சேரணும்னா ஒருத்தன் ஓடணும், ஒளிஞ்சிக்கணும், ஒருத்தன் பிடிக்கணும். ராமர் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக தெரியல, பலவன் டால் அடிக்கிறது. சரி, இவர் கண்ணை மூடிட்டு பாக்கி பேர் ஒளிஞ்சிருந்தா அதை தேடி கண்டுபிடிக்கிறாரானா அதுவும் கஷ்டம் இல்லை. இவர் கண்ணை மூடிந்தாலும் கர்நாடக தீர்க்கமனையமாக பாதி தான் மூடுறதுக்கு, பாதிக்கு மேலே தெரியாது. கண்ணை மூடினாலும் ராமருக்கு தெரியாது. ஆனால் நீ விளையாட்டுக்கு லாய்க்கு இல்லைன்னு ராமரை எல்லாரும் விலைக்கு விட்டுட்டான். அதனால் ராமரும் விளையாடுறதுக்கு போகிறது இல்லை. ஏன்னா சின்னவரோட தானே விளையாட முடியும். அது எப்போவுமே பெரியவரோடையே போகலாம். சீல விருத்தைகி ஞான விருத்தைகி வயோ விருத்தைஸ்த சஜ்ஜனைகி கதையன்னாஸ்தவை நித்தியம் அஸ்திரயோக்யாந்தரேஸ்வரி. எப்போதும் பெரியவாருடைய விளையாண்டிருக்கிற ராமர்
சீக்கிரமே வசிஷ்டருடைய உருவத்தில் படிச்சுட்டு திரும்பி வந்து சேர்ந்தான். யானையேற்றம், குதிரையேற்றம், இந்த ராஜரீகமான வித்தியை, இந்த வைதிகமான வித்தியை எல்லாம் படிச்சுட்டு வந்தாச்சு. 14 வயசாச்சு. இப்போ கல்யாணத்துக்கு கவலைப்பட்டுருக்காராம் தசரதன். அந்த காலத்தில் பொண்ணை பெற்றவா தான் கவலைப்படுவா, இப்போ பிள்ளைய பெற்றவா கவலைப்படுறான். அதுக்கு முதல் ஆரம்பம் யாருன்னா இந்த தசரதர் தான். ஏன்னா பொண்ணை பெற்றவா கவலைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அப்போ இனிமேல் கவலை இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்பா. இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப தான் கவலை ஜாஸ்தியாக மாதிரி இருக்குது. ஒழுங்காக இருக்க இனிமேல் கவலையாக இருக்குது. இப்போ அதை விட கவலை என்னன்னா அந்த பிள்ளைய பெற்றவாளுக்கு என்ன கவலைன்னா நம்ம அதுக்கு வரக்கூடிய நாட்டு பொண்ணு அனுகூலமாக இருக்கணுமே. நம்ம அதில் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னா உங்களுக்கு தனி சாம்பார் வைக்கிறேன், நான் தனியாக வச்சுக்கிறேன்னு சொல்லாமல் நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கணுமேனு தசரதர் கவலைப்படும் பொழுதே விஸ்வாமித்திரர் வந்தான்னு வணிக்கிறார். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அப்ஜாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. விஸ்வாமித்திரர் வந்த உடனே நான் வந்திருக்கேன் சொல்லுன்னா, இவளுக்கு ஒன்றும் புரியல. இந்த காவல்காரனுக்கு யாருன்னு கொஞ்சம் அட்ரஸ் கேட்குறா. அதான் சீக்கிரமாச்சாதம் பிராப்தம் கௌசிகம் காதினஸ்துதம். விஸ்வாமித்திரன்றது கௌசிகருடைய பையன், காதியினுடைய பையன் கௌசிகன். இந்த கௌசிகர்னா ரொம்ப பிரசித்தன். இப்போ சொன்ன பேரை கேட்ட அடுத்த க்ஷணம் எல்லா காவல்காராலும், ஏன்னா முக்கியமான மந்திரி சபை நடக்கும்பொழுது குறுக்க போய் சொல்லக்கூடாது. ஆனால் வந்திருக்கிறதும் பெரிய விஸ்வாமித்தர். அவர் ஏண்டா சொல்லலைன்னா இங்கே இருக்கவங்கள சபிப்பார். அதனால் நேராக விஸ்வாமித்தர் வந்திருக்காருன்னு அங்கே போய் சொல்ல. இன்னும் விஸ்வாமித்திரர் வந்திருக்காரா உடனே அர்க்கியம் பாத்தியம் இது பெரியவா வரும்பொழுது அவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கணும். இன்னும் பெரியவா வரும்பொழுது ஒரு நிமிஷம் நீங்கள் அங்கேயே இருங்கோ, இப்போ தான் பூர்ண கும்பம் கொடுத்து மாமலை ஓடிக்கிறதுக்கு மரத்து மேலே ஏறி இருக்கான்னு மாமலை மரத்தில் இருந்த வரிசையில் வந்து தேங்காய் பறிக்கிறது தென்னை மரத்தில் ஏற சொல்லி எல்லாம் 10 நிமிஷம் ஆகி அந்த சன்னியாசிகள் நீ கார்லேயே எங்கேயோ உட்காந்துக்கோ நாங்கள் சொல்லும்போது நாங்கள் பூர்ணம் ரெடியான பிறகு சொல்கிறேன் அப்புறம் இறங்கும்போன்னு சொல்லக்கூடாது. அவன் வரப்போறானா ரெடியாக வச்சுக்கணும். ஆனால் அவர் சொல்லிட்டு வந்தானா ரெடி பண்ணலாம், திடீர்னு வந்து சேர்ந்தா என்ன பண்ணுறது? அதனால் தசரதர் கெட்டிக்காரர். அர்க்கியம் பாத்தியம் இது புருவன்னு, அர்க்கியம் பாத்தியம் ரெடி பண்ணுவோன்னா முன்னாடி வந்து அவருக்கு ஒரு சுவாகத பத்திரிக்கை வாசிக்கிறான். சுவாகத பத்திரிக்கைங்கிறது பெரியவா வந்தால் நீங்கள் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சில நல்ல வார்த்தைகளை சொல்கிறார். அதை சொல்கிறார். யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷ மனோதகே யதா சதிருசதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்ய ச பிரணட்டஸ்ய யதா லாபோ யதா ஹர்ஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. இந்த தசரதனுக்கு விஸ்வாமித்திரர் வந்து எப்படி இருக்குன்னா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருக்குங்கிறார். அவருக்கு அமிர்தம் அவசியம் இல்லை. ஒரு டயத்தில் சிரவணகுமாரன் ஒரு பையனை அடித்தான். அந்த டயத்தில் வேண்டி வந்தது. அப்போ கிடைச்சிருந்தா என்ன சந்தோஷப்படுவேணும். அது அதே அர்த்தத்தை யதா மிருதஸ்ய சம்பிராப்தி, அந்த செத்து போன பையன் திருப்பி கிடைச்சிருந்தேன்னா அன்னைக்கு ஏதோ சந்தோஷப்பட்டிருப்பான்னு சந்தோஷப்பேனும். யதா மிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷ மனோதகே. ரொம்ப வேண்டியவா நமக்கு போயிட்டாலே கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன வந்துட்டான்னா அப்படி சந்தோஷப்படுவோமோ அது மாதிரி. மழை இல்லாத சீமையில் மழை பெஞ்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அது மாதிரி சந்தோஷப்படுறேன். குழந்தையே இல்லாதவாளுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே பிறக்கலைன்னு கவலைப்பட்டு இருக்கும் பொழுது பெரியவாருடைய ஆசீர்வாதத்தில் குழந்தை பிறந்தா எப்படி சந்தோஷப்படுவாளோ. யதா சதிருஷதா ஏஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய பரிணஷ்டஸ்ய யதா லாபா. பிறந்த குழந்தை எங்கேயோ போயிடுத்து தொடங்கி எடுத்து காரணமாக கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது திருப்பி நல்லபடியாக திரும்பி வந்தால் எப்படி சந்தோஷப்படுவோமோ. ஒரு நாஸ்திகராக இருந்தார் ஒருத்தர். அவள் குழந்தை தொலைஞ்சி போயிடுச்சு. அவள் அமெரிக்காவிலேருந்து பெரியவாளை பார்க்க வரா. இது மாதிரி குழந்தை காணாமல் போயிடுத்து, ஏதோ பாலாஜி ஏதோ பேர், அவனை காணும்னு சொல்கிறதுக்காக வரா. சொல்கிறதுக்கு வரும்பொழுது அவர் பரம நாஸ்திகர். இந்த மாமி தான் கம்பல் பண்ணி அழிச்சின்னு வரா ஃபாரின்லேருந்து. பெரியவாள்கிட்ட சொல்லுவோம், பெரியவா ஆசீர்வாதம்னா கிடைக்கும். மகாபலியாட்ட க்யூவில் வந்து நிற்கிறா. அவருக்கு நம்பிக்கையே இல்லாமல் வந்து நிற்கும் பொழுது பெரியவா அக்ஷதையை கொடுத்து இப்படி கையை காமிச்சிட்டு அனுப்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து, பாலாஜி இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா வருவான்னு பெரியவா சொன்னாலே இவன் அவங்க அம்மா அப்பாவா பாருன்னு. ஆமாம் இவா தான் எங்கள் அம்மா பார்க்குறான். ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த பையன் கிடச்சிட்டான். அப்படி பிரணஷ்டஸ்ய யதா லாபா,
ஒரு குழந்தை இருந்து நஷ்டமாகி பெரியவானுங்கிறதுனால கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவோமோ. யசாஹர்ஷோ மகோதயே, மகோதயன்னு ஒரு புண்ணிய காலம் பஞ்சாபில் எழுதுவா. அர்த்தோதயம் மகோதயம், இதெல்லாம் மகோதயம் இல்லை. எப்போ நம்ம குருநாதரை பார்க்குறோமோ அது மகோதயமான காலம். எப்போ சத்சங்கம் கிடைக்கிறதோ அது மகோதயமான காலம். யதாகர்ஷோ மகோதயே ததைவாகவனம் மன்னே ஸ்வாகதம் தே மகாமுனே. ஸ்வாகதம் என்று அவருக்கு ஸ்வாகதம் சொல்ல உடனே அவர் சொன்னார், இதி ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகமாத்மவதா விநீத முக்தம். ஹிருதய சுகம்னா வாயில் சில பேர் வாயா வார்த்தையாக சொல்லுவார், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் பரமானந்தமாக இருக்குது அப்படின்னு மனசில் இப்படி வாயால் சொன்னாலும் மனசில் சீக்கிரம் எப்போ கிளம்ப போகிறாரோ தெரியலையே அப்படின்னு நினச்சிப்பான். அது மாதிரி பேசினான் விஸ்வாமித்திரத்தை ஏமாற்ற முடியாது. ஏன்னா மகான்கள்லாம் வார்த்தையை பார்க்க மாட்டா, முகத்தை பார்க்க மாட்டா, மனசை கவனிப்பான். இதி ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம், அவன் ஹிருதயத்திலேருந்து பேசுகிறாங்கிறத புரிஞ்சுட்டு உடனே சந்தோஷப்பட்டார். அப்பா நீ பேசினா அது ஆச்சரியம் இல்லைன்னுட்டார். சதிருசம் ராஜசார்தூலா தவைதத் புவினான்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்ய உபதேசினா. நீ நல்ல பரம்பரையில் நல்ல குரு கிட்ட வந்திருக்க. நல்ல குரு கிட்ட வந்தால் நல்ல வார்த்தைகளை வரும். ஆனால் நல்ல குருவை அடையணும். இப்போ நிறைய பேர் உபன்யாசம் பண்ணுவாங்க, அண்ணா விஷயம்லாம் சொல்கிறவெல்லாம் இருக்கா. அந்த வார்த்தைகள் வந்து ஒழுங்காக சம்ஸ்காரமாக இல்லை, சம்ஸ்கார கிரம சமமாக ஏன் இல்லைன்னா குருமுகமாக படிக்கலை. கலியுகத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பான்னா குரு இல்லாமையே படிப்பான்னு இருக்குது. எதில் புராணங்களில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது, புராணங்கள்லாம். குரு இல்லாமல் எப்படி படிப்பா நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் அவாவா யூடியூப்பை பார்த்து நிறைய படிச்சுக்கிறான் தெரியும். அதனால டைரெக்டாக குருக்கிட்ட அடி வாங்காமல் அவாவா தனியாக எங்கேயோ பார்த்து படிச்சுக்கிறான். அது ஒரு குருட்ட ஒழுங்காக படித்தா அது ஒரு கிரமமாக வரும். இவரனா யூடியூப்பில் பல பேர் சொல்கிறத ஒரு விஷயத்தை கேட்கறதுனால அது சொல்கிறதுலாம் அவியல் மாதிரியே வருது, ஒரு பரம்பரையாக இருக்காது. ஏண்டனா கலியுகம் அப்படி தான் இருக்குங்கிற. அப்படி இல்லாமல் நீ மகாவம்சம் நல்ல பரம்பரையில் வந்திருக்க, நல்ல குருவை ஆசிரியச்சிருக்கேன், அதான் நீ அழகாக பேசுகிறப்பா. நான் சித்தாசிரமங்கிற இடத்துல யாகம் பண்ணுறேன். அந்த யாகத்தை 2 அசுரர்கள் வந்து கெடுக்கிறார்கள். அந்த அசுரர்களை வதம் பண்ணுறதுக்கு சுபுத்திரம் ராஜ சார்தூல ராம் சத்யபராக்கிரமம் காகபட்சதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாதுமர்ஹசி. சுபுத்திரம் ராஜசார்தூலா, உன்னுடைய மூத்த பையன் அந்த ராமனை என் கூட அனுப்பு என்று சொல்ல உடனே அவன் சொன்னான், ராட்சசாலா யாரை சொல்லுங்கோ, எனக்கு ராட்சசாரோட சண்டை போட்டு பிராக்டிஸ் இருக்குது, எந்த ராட்சசன். உடனே அவர் சுபாகுமாரிக்கும் சொல்லக்கூடாதோ, இந்த ராவணன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து எங்கெங்கே தர்ம காரியம் நடந்தாலும் அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கான். சில இடத்துக்கு தானே டைரெக்டாக வர முடியும்னு மெயின் பிரான்ச்சு அங்கே லங்கையில் வச்சுருக்கான். அப்புறம் வேறு வேறு பிரான்ச்சஸ்லாம் அங்கங்கே வச்சுருக்கான். கரதூஷணான்னு சில ராட்சசாலை வச்சு தண்டகாரண்யத்தில் அங்கே இருக்கிற ரிஷிகளை கஷ்டப்படுத்துகிறான். இங்கே சித்தாசிரமத்தில் சுபாகுமாரிசன் 2 பேரை வச்சு இங்கே இருக்கிறவாருடைய இதெல்லாம் தர்மத்தெல்லாம் கெடுத்துன்னு இருக்கான் என்று சொல்ல தசரதர் பார்த்தார், இதில் நான் மாரீசனையும் சுபாகுவையும் ஒரு ராட்சசனோட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குது. இப்போ சொன்னார், இது வந்து இவாரோட முடியாதவங்களுக்கு ராவணன் வரையும் விஷயம் போகும் போல இருக்கு, நம்ம மரியாதையாக இருக்கிறது. அப்புறம் சொன்னார், அந்த தசரதர் அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து, முதல்ல பையனை அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா பையனை ராஜா அந்த ராட்சசனோட சண்டை போட்டு பையனுக்கு கஷ்டம் வந்துடுமே, எனக்கு பையன் இல்லாமல் ஆயிடுமேன்னு கவலைப்பட்டேன். அதனால் நான் வரேன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் சொல்கிற ராட்சசாவுடைய பேரை கேட்டால் இவன் பையனுக்கு அப்பா வேணுமேனு கவலை வந்துடுச்சு. அதனால் இப்போ நானும் வரத்துக்கு இல்லை, என் பையனையும் அனுப்புறதுக்கு இல்லை. உங்களுக்கு என்னென்ன செலவு உண்டோ எல்லாம் நானே ஏற்றிக்கிறேன். இந்த பத்திரிக்கை போடுறதுலேருந்து நெய் செலவுலேருந்து எல்லா செலவும் இந்த யாகத்துக்கு நானே எல்லா செலவும் பண்ணிக்கிறேன். நீங்கள் விரும்பின கையை வீசின்னு வந்தால் போகிறோம், எல்லா செலவும் நானே ஏற்றுக்கிறேன். இங்கே பண்ணுங்களே யாகம், அதெல்லாம் இல்லை, நான் அங்கே பண்ணணும்னு சங்கல்பத்தின்னு விட்டேன், அங்கே தான் பண்ணணும். உனக்கு உன் பையனை பற்றி தெரியாது, உனக்கு உன் பையனுக்கு என்னென்ன நன்மை வேணும்னு நினைக்கிறையோ எல்லாத்தையும் நானே பண்ணுவேன். ஸ்ரேயஸ்தாஸ்மி பதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா அகந்தே பிரதிஜானாமி ஹதௌதௌ வித்தி ராட்சசௌ. ராமர் வந்தாலே அவள் போயிடுவாள். ராமருடைய பலம் உனக்கு தெரியாது. உனக்கு நான் பல நன்மைகளை பண்ணுவேன். ராமருக்கு என்னென்ன பண்ண போகிறேன் லிஸ்ட்டு இப்போ சொல்லலை, பண்ண போகிறார் நிறைய. ராவனை பற்றி உனக்கு தெரியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசி ஸ்திதாக அகம் வேத்மி மகாத்மானம். உன் பையனை பற்றி எனக்கு தான் தெரியும்னா. உடனே தசரதன் சிரித்தான், என்ன ஓய் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீர்,
நான் பிறந்ததுலேருந்து ராமனோட பழகிட்டு இருக்கேன். என் பையனை பற்றி எனக்கு தெரியாமல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ பார்க்குற முறை வேறு, நான் பார்க்குற முறை வேறு. ஏன்னா அவள் முறை பிரகாரம் மாறும். இப்போ வந்து இங்கே ஒரு 6 எழுதிருக்கு வச்சுக்கோ, நான் பார்த்தா 6ம்பேன். அங்கேருந்து பார்க்குற மாமா அது 9ம்பா. இது 9ஆ 6ஆன்னா அவள் பார்க்குற முறை பற்றி தான். அப்போ இது 9ஆ 6ஆன்னு யார் தீர்மானம் பண்ணணும்னா எழுதினவன் தான் தீர்மானம் பண்ணணும், பார்க்குறவா தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் அவன் என்ன எழுதினான், அவன் அங்கேயே பார்த்துட்டு 9ங்கிறான், நான் இங்கேருந்து 6ங்கிறேன். அது மாதிரி அவள் பார்க்குற முறையினால வஸ்துனுடைய எது மாறும்பா. அகம் வேத்மி மகாத்மானம். நீ வந்து வில்லு பிடிச்சவன், நான் இல்லை, நான் புல்லு பிடிச்சவன். தர்ப்ப புல்லு பிடிச்சவனுக்கு உள்ள பவருக்கு வில்லு பிடிச்சவனுக்கு பவர் கம்மி. உமக்கு எப்படி தெரியும்னா, நான் ஏற்கனவே வில்லு பிடிச்சேன், அப்புறம் தான் புல்லை பிடிச்சிருக்கேன். விஸ்வாமித்திரர் ஏற்கனவே ராஜாவாக இருந்து அப்புறம் தான் தர்ப்ப புல்லை பிடிச்சவன். அதனால் வில்லை விட புல்லுக்கு பவர் ஜாஸ்திப்பா. அகம் வேத்மி மகாத்மானம். நீ வந்து மந்திரிகளை ஆசிரிச்சுட்டு இருக்க, அவெல்லாம் புத்தி பூர்வமாக சொல்கிறவா. நான் மகான்களை ஆசிரிச்சவன், அவள் வந்து ஞானத்தினால சொல்கிறவா. இந்த சாதாரண ஞானம் வேறு, அனுபவ ஞானம் வேறு. சாதாரண ஞானம் உள்ளவாளுடைய விட அனுபவ ஞானம் உள்ளவாளுடைய வாக்கியத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால் அனுபவ ஞானம் உள்ள மகான்களை ஆசிரித்த நான் புரிஞ்சின்ற ராமரை சாதாரண ஞானம் உள்ள ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம். நான் வந்து ஞான யஜ்யம் பண்ணுறவன், நீ கர்ம யஜ்யம் புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணுறவன். அகம் வேத்மி மகாத்மானம். நான் பஞ்சாக்னி மத்தியில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறவன். வெயிலில் ஃபேன் கூட இல்லாமல் உட்காந்து நான் பாராயணம் பண்ணுறவன். நீ என்னடா, நீ ஃபேனும் போட்டுண்டு ஏசியும் போட்டுண்டு இருக்கிறவன். நீ உனக்கு இது என்னுடைய பெருமை புரியாது. அகம் வேத்மி மகாத்மானம். நான் கட்டாந்திரில் படுத்துன்னு இருக்கிறவன். கட்டாந்திரில் படுத்துண்டு தலைவசரம் வேணும்னா ஒரு செங்கலை வச்சு படுத்துக்கிறவன். நீ வெல்வெட்டு மத்தியில் படுத்துண்டு வெல்வெட்டு தலகாணி வச்சுட்டு இருக்கிறவன், உனக்கு புரியாது. அகம் வேத்மி மகாத்மானம். ஒரு குருவை மேலே உட்காந்து வச்சு கீழே இருந்து கை கட்டி வாய் பொத்தி பாடம் படித்த நான் புரிஞ்சின்ற ராமரை உன் குருவை வசித்தரை கீழே உட்காந்து வச்சுன்னு மேலே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கே ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம். சத்திய பராக்கிரமம், சத்தியமான பராக்கிரமம் உடையவன் அல்லது சத்தியமே பராக்கிரமம் உடையவன். ஒருத்தன் சத்தியத்தோடு இருந்தான்னா அவன் நிறுவனம் சாதிக்க முடியும். அவனால் வசிட்டோபி மகாதேஜாக ஏ சேமே தவசி ஸ்திதாக. ராமரை பற்றி உமக்கு தான் தெரியுமான்னா, வசிட்டோபி வசிட்டருக்கும் தெரியும். வசிட்டருக்கு நீங்கள் பழைய சிஷியர், அதனால் பழைய சிஷியர்னு அவரை வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்னு அப்படிலாம் இல்லை. எல்லாரும் குருவுக்கு வந்து கோதானம் பண்ணுவா. நான் குருவிட்டு கோவை திருடின்னு போனவன், அதனால் என்னை விட உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அது மாத்திரம் இல்லை, வசிட்டர் வந்து மகாதேஜானா எது சத்தியமோ அதை பேசுவார். இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறவர் இல்லை, உண்மையை சொல்லலாம் மகான்கள். மகாதேஜாக ஏ சேமே தபசி ஸ்திதாக. ஏ சேமே தபசி ஸ்திதாக. இங்கே தபஸ் பண்ணுறவாளை கேளு. என் கூட தபஸ் பண்ணினவா எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கா. இந்த சபையில் டான்ஸ் ஆடுவாள் அதை பார்க்க வந்திருக்காளான்னா இங்கே உட்காந்தும் ராமராமா ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அது சாப்பிட வந்திருக்காளானா இங்கே வந்து சாப்பிடாம அவள் ஏதோ சத்துமா பையில போட்டுன்னு உட்காந்துருக்கா. அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான்னா, எப்பயாவது தசரதர் ராமரை கூப்பிடுவாராம். దశరథుడు శ్రీరామ రారాయణి పిలువ తపమేమి చేసెనో తెలియ. శ్రీరామ జయ రామ శృంగార ராமயணி. அழகாக இந்த கீர்த்தனை சொல்கிறார். இந்த பாலகாண்டம் முழுக்க விஸ்தமாக சீதா கல்யாணம் என்ன சொல்கிறார், அவாவாவுடைய பெருமையை சொல்கிறார். எப்போ தசரதன் ஸ்ரீராமா ராரான்னு எப்போ கூப்பிடுறானோ, அவன் கூப்பிடும்போது ராமர் துள்ளி ஓடி வருவாரே, அந்த ராமர் வர டயத்தில் மாத்திரம் இந்த ரிஷிகள்லாம் கண்ணை திறந்து பார்ப்பார்கள். ராமர் போன்றவர்கள் மறுபடியும் கண்ணை அடைச்சிடுவான். ஏண்டானா, இந்த ரிஷிகள்லாம் எந்த பரமாத்மாவை பார்க்கணும் காட்டில் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அவளோட தபஸ் நீ பண்ணி தொலைச்சுட்டேன். அதனால் அந்த பரமாத்மா என்ன எடுத்து இங்கே வந்துருச்சு. ரிஷிகள் பார்த்தா நம்ம தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், பரமாத்மா அங்கே வந்து பிறந்திருக்காரு, இனிமேலுக்கு தபஸு இங்கே வந்துடுவோன்னு எல்லாரும் இங்கே வந்துட்டா உன் சபைக்கு. ஏ சேமே தபசி ஸ்திதாக. ராமரை குரு என்று கேட்க தசரதன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான். மயக்கப்பட்டு விழுந்தோடனே பன்னீர் தெளித்து விசிறி விட்டான். இன்னைக்கு கண்ணை திறந்து பார்த்தா திருப்பி ராமரை கொண்டான்னு கேட்பான். அதனால் கண்ணை மூடினே படுத்துட்டுருக்கா தசரதன். ஏண்டானா,
ராமரை கொண்டாடுறதுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, அழைச்சிட்டு போனால் உயிர் போனாலும் போயிடும், நம்ம பாட்டு கிளம்பிடுவோன்னு விஸ்வாமித்திரர் கிளம்புறா. பார்த்தா அவர் கிளம்பல, இன்னும் உபன்யாசம் பாக்கி இருக்கு, எழுந்துக்கிடும், அப்புறம் சொல்கிறேன்னு உட்காந்துருக்கார். இந்த விஸ்வாமித்திரருக்கு ஏதாவது பதில் சொன்னால் தான் கிளம்புவார். என்ன பதில் சொல்லலான்னு தசரதன் யோசித்தான். ஒரு பதில் கிடைச்சது. கிடைச்ச பிறகு எழுந்து உட்காந்து சொல்கிறான். பூனஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனஹா ந யுத்தயோக்யதாமஸ்யே பஸ்யாமி சக ராட்சசைஹி பூனஷோடச வருஷோ மே. என் பையனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகலை. பூனஷோடச வருஷா. உங்களுக்கு அந்த காலத்தில் 16 வயசானதான் பாக்கி எல்லா காரையும் சொந்தமாக பண்ணலாமா. இப்போல்லாம் 18 வயசு வச்சுருக்கா. சொந்தமாக ஓட்டு போடுறதுக்காகவோ, டிரைவிங் வாங்குறதுக்கோ, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் மினிமம் 18 வயசுன்னு கணக்கு வச்சுருக்காளே. அது மாதிரி அந்த காலத்தில் 16 வயசாம். என் பையனுக்கு ஒன்று 16 வயசு கூட ஆகலை சுவாமி. ஊனஷோடச வருஷோ மே ராமா. உங்களுக்கு அட்ரஸ் யாரோ மாற்றி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். சண்டை போடுறதுக்கு ஒரு ராமர் இருக்கார். அவர் பேர் பரசுராமன். ஒரு கோலால் வச்சுனே சுற்றிட்டு இருப்பார். அவர் ஜே ராமர், ஜமதக்னி ராமன் பேர். இது மே ராமா, இது டி ராமர், தசரத ராமன். இனிஷியல் மாற்றி போட்டானா அட்ரஸ் மாதிரி தபால் போகிற மாதிரி நீங்கள் என்கிட்ட நிற்கிறேன். சண்டை போடுற ராமர் வேற ராமர். மே ராமஹா ராஜீவலோச்சனஹா. என் ராமனுடைய கண்ணை பாருங்க, தாமரை மாதிரி நீண்டு இருக்குது, தாமரை மாதிரி அகலமாக இருக்குது, தாமரை மாதிரி கண்ணீர் கோத்துருக்கு கருணையினால். தாமரை எப்படி சூரியனை பார்த்து மலருமோ அது மாதிரி பாகவதாவை பார்த்து மலரக்கூடிய கண்கள். இப்படிலாம் சொல்லலாமோனோ, அதை சொல்லலை. சாயங்காலம் ஆனவுடனே தாமரை அப்படி கண்ணை மூடிட்டுருமோ அது மாதிரி என் பையன் சாயங்காலம் ஆனவுடனே தூங்கி போயிடுவான். இந்த தூங்குற ராமனை போய் ராத்திரி சண்டை போடுறாரோட கூப்பிடலைன்னு. ராத்திரிலாம் முடிச்சுட்டு இருக்கவாலாம். அது நிசாச்சராமி ராட்சசாலாம். பகலெல்லாம் தூங்கிட்டு ராத்திரி முடிச்சுட்டு இருப்பான். இந்த ஐடி கம்பெனி வந்த பிறகு முக்கால்வாசி எல்லாரும் ராட்சசாவே ஆகிட்டார். ராத்திரி முழுக்க கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு பகலில் தூங்கிட்டு இருக்கான். அப்படி இல்லாமல் இப்போ எல்லாம் ராட்சசாக ஆக்கிற மாதிரி இருக்கு. இப்போ சாதாரணமாக இருக்கிறவாலும் மொபைலில் பார்த்துட்டே ராத்திரி வெளியும் ராட்சசா மாதிரி பார்த்துன்னு உட்காந்துருக்கு. அதனால் ராத்திரி முழிச்சுட்டு இருக்கிறது ராட்சசாவுடைய சுபாவம். என் பையன் ராத்திரி சாயங்காலமே தூங்குறவனை போய் அவனோட சண்டை போட அனுப்புறானே, அது சரியாக வராது. நயுத்த யோக்கியதாமஸ்ய பஸ்யாமி சக ராட்சசைஹி. அவனுக்குள்ள யோகியதை இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டான். விஸ்வாமித்திரருக்கு வந்ததே கோபம். அப்படியே கோபத்தில் எழுதுனான். எப்படின்னா சுகுதெய்வ மகேக்னி ராஜ்யசிக்தா சமபவ துஜ்வலிதோ மகர்ஷி வன்னிகி. இந்த ஹோமம் பண்ணி கடைசியில் இருக்கிற நெய்யை எல்லாத்தையும் சப்ததே அக்னின்னு பாக்கி நெய்யெல்லாம் பூர்ணாகுதின்னு கொட்டுவான். அந்த பூர்ணாகுதி நெய்யை விட்ட உடனே அந்த அக்னி எப்படி எழுந்திருக்குமோ அது குப்புன்னு எழுந்துட்டான். விஸ்வாமித்தர் சௌக்கியமாக இருந்தால் சொன்னார். கொஞ்சம் என்ன சொல்லக்கூடாதோ, சுகீ பவசமா, சௌக்கியமாக இரு நான் வரேன் அப்படின்னார். சௌக்கியமாக இருந்தால் சொன்னார், அழகாக சொல்லக்கூடாதோ. அவர் சொன்ன தோரணையிலேயே ஸ்ருதி ஸ்வரத்தினால அர்த்தம் மாறிடும். அதனால தான் வேதங்கள்லாம் கரெக்டாக சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஸ்வரம் மாறினா அர்த்தம் மாறிடும். சுகீபவன் தான் சொன்னாரே தவிர அதில் குரல் துவனி மாறினதுனால அர்த்தம் மாறிடத்து. பயந்து போன தசரதன் வசிட்டரை கேட்டான், இப்போ நான் என்ன பண்ணணும்னு. நீ கவலையே படாத, விஸ்வாமித்திரர் கூட ராமரை அனுப்பு, அவருக்கு டபுள் பவர் இருக்கு. எனக்கு என் பலம், உனக்கு ஒன் பலம். நான் சாபம் கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு, சண்டை போடுற சக்தி உனக்கு. அவருக்கு சாபமும் கொடுக்க தெரியும், சண்டையும் போட தெரியும். முதல்ல ராஜாவாக இருந்து அவர் ரிஷியாக ஆனவர் இல்லை, அவர்கிட்ட இருந்தால் டபுள் செக்யூரிட்டி மாதிரி ராமருக்கு. அதனால் தைரியமாக அனுப்பு என்று சொல்ல ராமரையும் லட்சுமணையும் அனுப்ப 2 பேரையும் ஆக்சிடென்ட் சில்லுன்னு கிளம்புறார் விஸ்வாமித்தர். ஒரு சாதாரண ஒரு தனம் இருந்தாலே அவன் கம்பீரமாக நடப்பான்னா, இவர்கிட்ட என்ன ராமரத்தன்னு தன்னு பாயோ பாயோ ஜீமைனே ராமரத்தன்னு தன்னு பாயோ. ராமரத்னமே கிடைச்சிருத்தான். ராமரத்னம் கிடைச்சவன் எப்படி போவான்? இது சாதாரண ரத்னம் இல்லை. சாதாரண ரத்னத்துக்கே பவர் வேலை கொஞ்சம் ஜாஸ்தினா, राम नाम की हीरे मोती मैं बिखराऊं गली गली, ले लो रे कोई राम का प्यारा सुर मचाओ गली गली, बोलो राम बोलो राम बोलो राम राम राम, राम नाम का हीरे मोती. இந்த ராமநாமம் தான் பெரிய வைரம் வைடூரியம். இது நான் தெருக்கு தெரு விற்கிறேங்கிறார் ஒரு பக்தர். மை விற்கிறாவும் கலி கலி. யாருக்கு இஷ்டம் कोई राम का प्यारा स्वर मचाओ गली गली. என் கூட நீங்களும் சேர்ந்து பாடுவோங்க. அப்படி இந்த ராமரத்னம் அவருக்கு கிடைச்சிருச்சு.
ராமநாம ரத்னம் கிடைச்சிட்டு ராமரத்னம் கிடைச்சிருச்சு. அதனால விஸ்வாமித்ர மகாநிதி பாயி, லட்சுமி கிடைக்கல, லட்சுமி பதியே கிடைச்சுட்டார். அதனால அவர் கிட்டு கிட்டு நடக்கிறார். அவர் நடந்து நடந்து ஏன் வேகமாக போகிறாருன்னா, திருப்பி தசரதன் மனசு மாதிரி திருப்பி ராமரை கொண்டா கேட்கறதுக்கு முன்னாடி ஊரை காலி பண்ணணும்னு வேகமாக போகிறார். ஊரை விட்டு கிளம்பணும்னு. அது மாத்திரம் இல்லை, ராமருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு லக்னம் முதற்கொண்டு பாத்திரம் வந்திருக்கா. அந்த டயத்துக்கு கொண்டு, ஏன்னா கூட்டோடனே ராமரை கொடுப்பார், இவன் மந்திரத்தை உபதேசம் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தார் நதி தீரத்தில். இந்த பேசுறதுக்கே கொஞ்சம் லேட்டாக எடுத்தா, அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேகமாக நடக்கிறார். சில பேர் லேட்டாக கிளம்பிட்டு கடைசியில் வண்டியை வேகமாக விட்டுட்டு போவான். அது மாதிரி அது விஸ்வாமித்திரர் கிடையாது. அதனால் வேகமாக ஓடுறார். வேகமாக போய் அத்தியர்த்த யோஜனம் கத்வா சைவா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோப்யபாஷதே. அந்த வேகமாக நடந்த கலப்பில் அந்த சரியு நதி தன்னா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிட்டார். உத்தர தீரத்தில் தான் கோசலம் இருக்குது சரியு நதிக்கு. தட்சிண தரத்துக்கு அக்கறைக்கு போன பிறகு ராமா அப்படின்னா, ராமான்னு சொன்னோடனே ராமர் வந்து என்ன கூப்பிட்டேலா, இல்லை உன்னை கூப்பிடலப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது நடந்து வந்த கலப்புக்கு, அதுக்கு ரெஸ்ட்டுக்காக ராமா அப்படி. அந்த காலத்தில் யாராவது வெளியில் போயிட்டு வந்தால் ஆற்றுல வந்தோன்னே ராமா அப்புறம் கொஞ்சம் ஜலம் கொடு, இல்லை மோரை கொடு கேட்பான். அந்த ஜலம் மோர் குடிக்கிறது இந்த ராமான்னு சொல்கிறதுலையே பாதி சிரமம் தீர்ந்துடும். ஐயாவால் சொல்கிறா, ஐயாவால் என்ன சொல்கிறான்னா, இந்த வேத மாதாவே பல உபதேசங்களை பண்ணிடுதான். சத்தியகும் பரமம் வதந்தி, ஒன்றும் சத்தியத்தை சொன்னது, அதை சொன்னது, இதை செய்ய அதை செய்ய, மாத தேவோபவ பிது தேவோபவ சத்தியம் வத தர்மஞ்சர என்னெல்லாமோ சொல்லி பார்த்தது. எதை சொல்லி இந்த பசங்க ஒன்றும் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சுடுத்து வேத மாதாக்கு. அது வேத மாதாக்கே விசிராந்தி கிடைக்கலையாம். அப்போ தான் எப்போ விசிராந்தி கிடைச்சதுன்னா, இந்த ராமான்னு சொல்லு, நாமத்தை சொல்லு அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்ன பிறகு தான் வேத மாதாவுக்கே ரெஸ்ட்டு கிடைச்சதுன்னு சொல்கிறான். அயந்தே விஸ்ராந்திம் நிகமனிகராக யத்ர பரமாம் யதானந்தோதன்வத்ருஷதலவதுஷ்டாः விதிமுகாः மகேஷோ ஜிஹ்வாயாः க்ஷணமபி ச நைவோஜ்ஜிதுமலம் நனு த்வாம் ராமாख्ये தவ மதுரதாம் வர்ணயது கஹ. ஐயாவால் ஒரு 60 ஸ்லோகம் எழுதியிருக்கா. ஆக்யா ஷஷ்டின்னு பேர். ஷஷ்டினா 60. ஆக்கியானா பேருன்னு அர்த்தம். பகவானுடைய பெருமை, நாமத்தினுடைய பெருமையை சொல்கிற ஒரு 60 ஸ்லோகத்தை எழுதினார். அதில் முழுக்க சிவநாமத்தினுடைய பெருமை தான் எழுதினார். அது அழகாக சொல்லலாம். ஐயே ஜிஹ்வா பீடே அப்படிங்கிறார். ஒரு சிவனா புரபிதபிதே, பரமேஸ்வரனுடைய நாமமே உன கூப்பிட்டு ஆராதிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த சிவநாமத்துக்கு ரொம்ப யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை நைவேத்தியம் பண்ணணும். சிவநாமத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, பாம்பம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா. உனக்காக நிறைய பாம்பத்தை வச்சுருக்கேன், உன்னை கூப்பிட்டு உன்னை ஐயே ஜிஹ்வா பீடு என் நாக்கில் உன் பேரை வச்சு உனக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நிறைய பாம்பத்தையும் பண்ணி ரெடியா. அவர் பாபம் பண்ணல, நமக்காக சொல்கிறார். உனக்கு பாபத்தையும் நிறைய பண்ணி வச்சு இந்த சிவநாமத்துக்கு கொடுக்கலான்னு சிவநாமனே உன்னை கூப்பிட்டேன் சிவான்னு கூப்பிட்ட உடனே என்ன ஆகிடுத்து, என் பாம்பெல்லாம் போயிடுத்து, உனக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிடுத்து, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அழகாக சொல்கிறார். ஐயே ஜிஹ்வா பீடே, உன்னை உட்காத்தி வச்சு உனக்கு எதாவது பண்ணணும்னு பார்த்து நைவேத்தியம் பண்ணாலும் நீ உன்னை கூட்டோடனே பாபம் எடுத்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையேங்கிறார். இப்படி சிவநாமத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய 60 ஸ்லோகத்தை எழுதினால் சிஷ்யாவை விட்டு பக்கத்தில் தான் நம்ம கோவிந்தபுரம் போதேந்திராட்ட போய் சொல்லுவோம். போதேந்திரா முழுக்க கேட்டார். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டார். ஆக்கியா ஷஷ்டின்னு பேர் வச்சிருக்கார். அப்படி வைக்க வேண்டாம், சிவாக்கியா ஷஷ்டின்னு பேர் வைக்க சொல்லுவோம். ஏன்னா போதேந்திராவுக்கு ராமராமா தான் சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது முழுக்க முழுக்க சிவநாமத்துடைய பெருமையை எழுதி சொல்லி வச்சிருக்காருன்னு. ஆக்கியானா பொதுவாக எல்லா நாமத்தினுடைய பெருமையை சொல்லணும். சிவநாமத்தினுடைய பெருமையை தான் சொன்னதுனால இதுக்கு சிவாக்கியா ஷஷ்டின்னு பேர் வச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு போதேந்திரா சொன்னார். இந்த சிஷ்யாலாம் திரும்பி வந்தோடனே ஐயாவால் கேட்டார். போதேந்திரா சந்தோஷப்பட்டாளா? ரொம்ப சந்தோஷப்பட்டா. இது ஒன்றும் சொல்லலையா? உடனே சொன்னால் இதுக்கு சிவாக்கியா ஷஷ்டின்னு பேர் வச்சா நன்னா இருக்கும்னு சொன்னான். புரிஞ்சு விட்டார் போதேந்திராவுடைய ஹிருதயம் என்னன்னு. ஐயாவா அவருக்கு ராமநாமத்தில் தான் இஷ்டம் ஜாஸ்திங்கிறதுனால உடனே என்ன பண்ணினார், கடைசியில் ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்தார். அந்த ராமநாமத்தை பற்றி என்னால் சொல்ல முடியாது, அதனால நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. அயந்தே விஸ்ராந்திம் நிகமனிகராக எத்திர பரமாம்
வேதமே இந்த ராமநாமத்தை சொல்லுங்கோ, பகவன் நாமத்தை சொல்லுங்கோன்னு சொன்ன பிறகு தான் வேதத்துக்கே ரெஸ்ட் கிடச்சிது. அந்த ராமநாமத்துடைய ஆனந்தம் இருக்கே, யதானந்தோ தன்வத் பிருஷத லவதுஷ்டாக விதிமுகாக, பிரம்மலோகம் சொர்க்கலோகம்னு இந்த சொல்கிறாளே, அந்த லோகத்தினுடைய சௌக்கியம்லாம் இந்த ராமநாம அனுபவத்தினுடைய ஆனந்தத்தினுடைய பிருஷத்தம். பிருஷத்துனா ஒரு துளி. யதானந்தோ தன்வத், உதன்வன்னா பெரிய கடல். இந்த ராமநாம ஆனந்த கடலுடைய ஒரு திவில தான் இந்த பிரம்மலோகம், இந்த சொர்க்கம் இதெல்லாம். பிருஷதல் அவதுஷ்டா விதிமுகாக. அந்த ராமநாமத்தை எப்போதும் சொல்லிட்டு இருக்கார் யாருடான்னா பரமேஸ்வரன். மகேஷோ ஜிஹ்வாயாக க்ஷணமபிசனைவோஜிதுமலம், ஒரு க்ஷணம் கூட விடாமல் சொல்லிட்டு இருக்காரே. நனுத்வா ராமாக்கே, ஏ ராமநாமமே உன்னுடைய மாதுரியத்தை நான் என்ன சொல்ல முடியும்? வர்ணேது கஹா, அதை சொல்ல முடியாது அன்றதுனால தான் சொல்லலைங்கிற மாதிரி ஐயாவால் கடைசி இந்த ஸ்லோகத்தை சொன்னார். ஐயாவாலே இந்த ராமநாமத்தை சொல்கிறது தான் வேதமாதாவுக்கு கொஞ்சம் விஸ்ராந்தி கிடச்சிதுங்கிற மாதிரி, வேதத்தை படித்த விஸ்வாமித்திரருக்கும் ராமான்னு சொன்னபடி தான் கொஞ்சம் விஸ்ராந்தி கிடச்சிதான். கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துட்டு பலை அதிபலைங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாள். உபதேசம் பண்ணி அங்கேயே ராத்திரி தூங்க வைக்கிறாள். தசரத நிருபசூனு சப்தமாப்யாம் திருநசயனே அனுசிதே சகோஷிதாப்யாம் குஷிகசுதவச்சோனுலாலிதாப்யாம் க்ஷணமிவசா விபபோ விபாவரீச்சே. முதல்ல தோலோத்சவம் பிரபோதனம் இந்த சம்பிரதாயத்தை யார் ஏற்படுத்தினான்னா மருதானந்த சத்குரு சுவாமிகள் நினச்சிப்போம். அவர் இல்லை, அதுக்கு முன்னாடி முதல்ல ஏற்படுத்தது விஸ்வாமித்திரர் தான். எந்த விஸ்வாமித்திரர் நம்ம சந்தியாவதனத்துக்கு சாவித்திரியாக விஸ்வாமித்திர ரிஷிக்கு காயத்ரி ஜபத்துக்கு சொல்கிறோமோ அந்த விஸ்வாமித்திரர் தான் ஃபஸ்ட்டு டோலோத்சவம் பண்ணுறார். அந்த ராமருக்கு ஒரு புல்லுனால ஒரு பெட்டு தயார் பண்ணி பாட்டு பாடி லாரணை பண்ணி தூங்க வச்சா. தூங்க வச்சது மாத்திரம் இல்லை, எழுப்பினா. இன்றைக்கி அந்த விஸ்வாமித்திர ஸ்லோகத்தை சொல்லி தான் நம்மளும் பகவானை எழுப்புகிறோம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராமா, காலங்காத்தால் பகவான் எழுந்துக்கிற டயத்தை பார்த்தா ரொம்ப விசேஷம். விஸ்வரூப தரிசனம் மகான்கள் அவெல்லாம் பகவான்கிட்ட லயிச்சுட்டு அப்படி எழுந்து வெளியில் வருவான் முதல்ல. அப்போ அந்த மகான்களை காலங்காத்தால் பார்க்குறது. அதே மாதிரி கோவிலில் இந்த நட திறக்கிற டயத்தில் அங்கே தான் குருவாயூரில் போய் எல்லோரும் நிற்பான். 3 மணிக்கே 2 மணிக்கே குளிச்சுட்டு 3 மணிக்கு க்யூவில் போய் நின்னால் தான் காலங்காத்தால் அந்த நிர்மால்ய தரிசனம்னு. அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திரு அனந்தல் சேவைம்பா. இந்த தூக்க கலக்கத்தில் பகவான் இருப்பானே, அந்த காலங்காத்தால் போய் நம்ம பகவான்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணினோம்னா உடனே சைன் பண்ணிவிடுவார், ஓகேன்றுவார். ஏன்னா நல்லவனா கெட்டவனா பார்க்க மாட்டார். தூக்க கலக்க போனோம் ஓகேன்றுவார். அப்புறம் கடைசியில் பார்த்துட்டு சரி பரவாயில்ல சைன் பண்ணிவிட்டு போயிட்டு விட்டுடுவார். அதனால் நம்ம கிடைக்காத எதாக இருந்தால் கூட அந்த காலங்காத்தால் போய் பிரார்த்தனை பண்ணால் கிடைக்கும். இதை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவனந்தபுரத்தில் இது மாதிரி ராமாயணம் உபன்யாசத்துக்கு பண்ணும்போது சொன்னேன். அந்த திருவனந்தபுரத்தில் ரொம்ப நாளாக அவளுக்கு ஒரு ஆசை, அண்ணா வந்து சப்தகம் பண்ணணும்னு. பாக்கி பேர்லாம் இதாக கொடுத்து இது கொடுத்தா ஆயுஷம் போயிடலாம். அண்ணாவை அப்படி எதுக்கும் கொடுத்து அண்ணாவாக வந்தால் தான் உண்டு. அதனால் அவள்கிட்ட இதை சொன்னோடனே அவள் என்ன பண்ணா, டெய்லியும் காலம்பரை பத்மநாபரை பார்க்க போயிட்டா. காலங்காத்தால் போய் பிரார்த்தனை பண்ணுவோம், அண்ணா வந்து ஊரில் சப்தகம் பண்ணணும்னு. அவெல்லாம் பிரார்த்தனை பண்ணி அண்ணாவே சப்தகம் பண்ணேன். அப்போ அவள் சொன்னா என்கிட்ட, நீங்கள் போன வருஷம் சொன்னேலோனோ நாங்கள் டெய்லி காலம்பரை பத்மநாபரை போய் பார்த்து சொல்லி பத்மநாபர் அண்ணா வாழ்க்கைன்னு வந்து விட்டா அப்படின்னு. இந்த காலங்காத்தால் பகவானை பார்க்கறது ரொம்ப விசேஷம். அந்த பாக்கியம் கௌசல்யக்கு டெய்லி கிடச்சிது. இன்றைக்கி விஸ்வாமித்திரருக்கு கிடச்சதுனால அந்த கௌசல்யை நினச்சிக்கிறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா. ஏன் தசரத சுப்ரஜான்னு சொல்லலைன்னா கேட்டவுடனே தசரதன் கொடுத்தானா ராமரை, அதனால தசரத சுப்ரஜான்னு சொல்ல வேண்டாம்னு வச்சுட்டா. தூங்கினாலும் அழகாக இருக்காராம் ராமா. சில பேர் முழிச்சுட்டு இருந்தாலும் பயமாக இருக்குது, தூங்கினாலும் பயமாக இருக்குது. கொட்டை விட்டு இருக்கிறாள் பயம் முடிச்சுட்டு. அப்படி இல்லாமல் ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கிழக்கு வெளுத்துருத்து உத்திஷ்ட நரசார்தூலா, எழுந்துரு சந்தியாவனம் பண்ணணும். நான் நாளைக்கு ராமாயணம் கேட்குறவனா ராமர் காலம்புற 6 மணிக்கு எழுந்து சந்தியானம் பண்ணினான்னா இவாளும் எழுந்திருப்பான். ராமரே 8 மணிக்கு எழுந்திருந்தான்னு கதை படித்தான்னா ராமரே 8 மணிக்கு தான் எழுந்திருந்தா, நான் 10 மணிக்கு எழுந்துருப்பா. அதனால் நீ எத்தியத் ஆச்சரதி சிரேஷ்டா, பெரியவா என்ன பண்ணாலும் அதுதான் ஜனங்கள்லாம்
ப்ராக்டிஸ் பண்ணுவா. ஆனால் நீ முதல்ல நல்லதை செஞ்சு காமிக்க. நீ வந்து பகவானாக இருக்கும்போது நான் வந்து சொல்ல முடியாது. சந்தியா காலத்தில் தான் நரசிம்மர் வந்தார். நரசிம்மர் வந்த உடனே இந்த விஸ்வாமித்திரன் கிண்டி எடுத்துகிட்டு போய் நரசிம்மரை சந்தியா காலம் எடுத்து முதல்ல சந்தியானம் பண்ணுங்க, அப்புறம் இரண்டேஸ்வரர் சண்டை போடுங்கன்னா அப்போ சொல்ல முடியாது நரசிம்மர். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு தர்மம், மிருகத்துக்கு ஒரு தர்மம், ரெண்டு கலந்தரிச்சு வந்ததுனால அங்கே போய் சந்தியானம் பண்ணும்போது சொல்ல முடியாது. எப்போ மனுஷனாக வந்துட்டியோ நீ இதெல்லாம் பண்ணணும். நீ ராமர் கேட்டால் நான் இதுக்கு சந்தியானம் பண்ணணும், நான் தான் என்ன அடையத்து தான் எல்லாரும் சந்தியானம் பண்ணணும், என்ன நான் தப்பு பண்ணல, நான் சந்தியானம் பண்ணலைன்னா யாரும் நரகத்துக்கு போட முடியாது, நான் தானே சிரேஷ்டன், நான் இதுக்கு சந்தியானம் பண்ணணும்னா நீங்கள் சந்தியானம் பண்ணணும்னா நான் சந்தியானம் பண்ணணும், அதுக்காக நீங்கள் எழுந்துருங்க. ஐயா நீங்கள் சந்தியானத்துக்கு நான் எதுக்கு எழுந்துக்கணும்? அவருக்கு ஜுரம் போகணுன்னா நான் மருந்து சாப்பிட்டா சரியாக வருமா? அப்படி இல்லை, நான் டெய்லி சந்தியானம் பண்ணும்போது தேசதா சவிதர மண்டல மத்தியவர்த்தி நாராயணகான்னு சூரிய மண்டலத்துக்கு மத்தியில் நாராயணன் இருக்கான்னு தியானம் பண்ணிட்டு நான் உபஸ்தானம் பண்ணுவேன். இப்போ தான் நாராயணன் இங்கே வந்துகிட்டே இருக்கு, அந்த விரும்ப சூரிய மண்டலத்தை பார்க்கணும், ஒன்றை பார்த்து சொல்லலாமே, அதுக்காக எழுந்துருந்தேன். நான் சந்தியானம் பண்ணால் அதுக்காக நீ எழுந்துரு என்று சொல்ல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் உடனே ராமர் எழுந்தார்னு அந்த சுப்பிரபாதம், அந்த பிரபோதனம் டோலோசம் ரெண்டுமே நமக்கு விஸ்வாமித்திர ஆரம்பித்து வச்சார் என்று இங்கே குருநாதர் சொல்வார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே